மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவஜ பாண்டியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனமாலை ஆகியோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே அவர்கள் பார்வதி தேவியையும் பரமசிவனையும் வேண்டி ஒரு யாகம் செய்தனர். யாகத்தின் பலனாக பார்வதி தேவியே 3 வயது பெண் குழந்தையாக யாக நெருப்பில் இருந்து தோன்றி காஞ்சனமாலைக்கு குழந்தையாக கிடைத்தார். ஆனால் அக்குழந்தை 3 மார்பகங்களுடன் இருந்தது. இதைக் கண்டு மன்னனும் அரசியும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது வானிலிருந்து ஒரு தெய்வ வாக்கு ஒலித்தது. அந்த குழந்தை ஆண் பிள்ளை போலவே வளர்க்கப்பட வேண்டும் என்றும் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பருவம் வரும்போது அவள் எதிர்கொள்ளும் முதல் ஆண் மகனை கண்டதும் அவளது 3வது ஸ்தனம் மறைந்துவிடும் என்றும் கூறியது. அதன்படி அக்குழந்தைக்கு தடாடகை என்று பெயரிட்டு ஒரு ஆண்மகனைப் போலவே சகல போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்தனர். மீன் போன்ற அழகிய கண்களை உடையவள் என்பதால் அவள் மீனாட்சி என்றும் அழைக்கப்பட்டாள். மீனாட்சி வளர்ந்த பிறகு மலையத்துவஜ பாண்டியன் அவளுக்கு பட்டாபிஷேகம் செய்து மதுரையின் அரசியாக முடிசூட்டினார். பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மீனாட்சி அரசியாக படை திரட்டிச் சென்று அஷ்டதிக் பாலகர்கள் உட்பட பலரையும் வென்று 8 திசைகளையும் வெல்லும் பயணம் மேற்கொண்டாள். கடைசியாக அவர்கயிலாய மலையை அடைந்து அங்கு பரமசிவனை போருக்கு எதிர்கொண்டார். அப்போது பரமசிவனை கண்ட மறுகணமே மீனாட்சியின் 3வது ஸ்தனம் மறைந்தது. அசரீரி கூறியது. பலித்ததால் அவர் போர்க்கோலத்தை விடுத்து காதல் வயப்பட்டு நாணமடைந்தார். பின்னர் தேவர்கள், ரிஷிகள் மற்றும் பெருமாள் பிரம்மன் உள்ளிட்டோர் புடைசூழ மதுரையில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் மதுரை மக்களை ஆளும் அன்னையாகவும் சுந்தரேஸ்வரர் அப்பனாகவும் கோயிலில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர். நீதி, உண்மையான பக்தி இருந்தால் விதியின்படி இறைவனே நம்மை வந்தடைவார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.